இன்னைக்கு டிங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாகுவார் Xjl வந்திருக்கு. இந்த வண்டியில மெயின் கன்சர்ன் என்னவா இருந்துச்சுன்னா 3 lakh வந்து சார்ஜ் பண்ணி ஒரு 4 years முன்னாடி PPF போட்டிருக்காரு. PPF போட்டவங்க பாத்தீங்கன்னா அது ஒரு சைனீஸ் PPF ஃபேக் PPF போட்டாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிங்கர். இன்னைக்கு டிங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாகுவார் Xjl வந்திருக்கு. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல் பாடி பெயிண்டிங்காக வந்திருக்கு. இந்த வண்டியில் மெயின் கன்சர்ன் என்னவா இருந்துச்சுன்னா வண்டி வந்து PPF போட்டிருக்காங்க. இல்லையே கிட்டத்தட்ட 3 lakh வந்து சார்ஜ் பண்ணி ஒரு 4 years முன்னாடி PPF போட்டிருக்காரு. PPF போட்டவங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு சைனீஸ் PPF ஃபேக் PPF போட்டாங்க. அதை வச்சு அவங்க 4 வருஷம் ஓட்டிருக்காங்க. ஃபுல் வண்டியும் கிராக் விட்டுருச்சு, நிறைய இடத்துல ஃபேடாக ஆரம்பிச்சிச்சு. இதை அவங்க போய் திரும்ப செக் பண்ணும்போது இது வந்து இங்கே ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, மெயின்டைன் பண்ணி ஆயிருக்காது அப்படின்னு. அது இல்லாமல் அந்த டீட்டெயில் ஷாப்பை விட்டாங்க. இப்போ வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண தெரியாமல் நிறைய இடத்துல டீட்டெயில் ஷாப்லாம் போயிருக்காங்க, அங்கெல்லாம் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து PPF ரிமூவ் பண்ணாலுமே உள்ள நிறைய ஸ்க்ராட்ச் வந்துச்சு. வண்டியோட பாடியோட இந்த டல்னஸ் அப்படி ஆயிடுச்சு. வண்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்கே இல்லை. அப்போ அந்த மாதிரி டைம் தான் எங்களுக்கு அப்ரோச் பண்ணார் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியை பார்க்கும்போது ரன்னிங் போர்டு பம்பர்லாம் அப்படியே இன்னும் ஸ்டில் அந்த PPFலாம் அது ஹேண்டர்லாம் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். இப்போ வண்டி வந்துருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வண்டியை வந்து PPF ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு வண்டியோட கண்டிஷன் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அது டிங்கரிங் பட்டி பார்த்து ப்ரைம் அடிச்சு வண்டியை ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணி ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டியை எப்படி இருக்கும் அந்த மாதிரி திரும்ப தரணும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் PPF போகணும் பிளான் பண்ணுறீங்க, இல்லை ஃபியூச்சரில் PPF பண்ணுறேன், இல்லை PPF ஆல்ரெடி போட்டிருக்கீங்க, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபுல் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ கைஸ், வண்டி வந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் PPF பிரிக்கிறதுக்காக டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். ப்ளஸ் டென்ட்டிங்கும் முடிச்சிட்டோம். வண்டி அங்கே கொஞ்சம் டென்ட் தான் இருந்துச்சு. அங்கே எல்லா டென்ட் வரைக்கும் முடிச்சிட்டோம். ரூஃபில் ரெஸ்ட் ஒர்க் இருக்குது, அதை நெக்ஸ்ட்டு பார்க்கணும். இப்போதைக்கு வண்டியை டென்ட்டு முடிச்சிட்டோம், ப்ளஸ் வந்து PPF ரிமூவல் ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ முடிஞ்ச உடனே அடுத்து ப்ரைமர் அடிச்சுட்டு வண்டியை பெயிண்டிங் ஆகிடுவோங்க. ஸோ கைஸ், நான் சொல்லியிருந்தேன் PPF இஷ்யூ நிறையா சொல்லியிருந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரியாக சொரண்டி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் பாடி சொரண்டி எடுத்தால் அவங்க வண்டியோட பாடியோட கண்டிஷனாக வச்சு பாருங்கள். இந்த மாதிரி பேத்துட்டு வரும், ஒரு ஃபினிஷ் இருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கீழே கொட்டியிருக்குன்னு. வெறும் இந்த இடம் ஒர்க்லாம் முடியல, அதுக்கே இது வந்துருச்சு. ஏன்னா இந்த பம்பரை பிடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் 1.5 நாள் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு தான் PPF நல்ல இஷ்யூ வருது. ஸோ PPF போட்டிங்கன்னா நல்ல PPF போடுங்க, பிராண்டாக போடுங்க. ஒரு 5 years வாரண்டிக்கு அப்புறம் கிழிச்சிருங்க. 5 years மேலே யூஸ் பண்ணுறது நீங்கள் பிளானே பண்ணாதீங்க PPF போடுறதுக்கு. ஸோ 5 years தான் PPF லைஃப். அது ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க, யூஸ் பண்ணுங்கள். 10 yearsலாம் வரும். பட் ஆனால் 10 years யாரும் டெஸ்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்து அது ஒரு 3-4-5 years தான் இருக்கும். இதுக்குன்னு 10 years யாரும் டெஸ்ட் பண்ணி பார்த்து கிடையாது. ப்ராக்டிக்கலாக அது 10 years ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலையான்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் வந்து 5 yearsன்றதை மைண்டில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் PPF போடுங்க. ஸோ இப்போ அந்த அதே ஜாகுவார் வண்டிக்கு ஆனால் டோர்ஸாக ரெடியாகி பெயிண்டிங்கே போயிடுச்சு. ஏன்னா பம்பர் ரெடி ஆகலை. இப்போ டோரை பாருங்கள், ஒரு பெயிண்ட் ரிப்பேர் ரெடி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பேப்பர் வச்சு கட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்மூத் ஆகிறாரு. மேலே இருக்கிற கிளியர் எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வண்டியை உள்ளே போயிட்டு பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து ஜாகுவார் வந்து ஃபுல் பாடி பெயிண்ட் அடிச்சாச்சுங்க. திரும்ப அசம்பிளும் பண்ணிட்டோம். கட்டிங்கும் முடிஞ்சு ஃபைனல் வேக்சிங், பஃபிங் அண்ட் வேக்சிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. பஃப் பண்ணி முடிச்சுட்டு அது ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம். எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வண்டி டெலிவரி. ஸோ நாளைக்கு டெலிவரியாக வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அலாய் வீல் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஃப்ரண்ட் பேக் உள்ள கீழே எல்லாமே பண்ணிட்டோம். அசம்பிளும் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், வண்டியில் வந்து ஃபுல் பாடி பெயிண்டிங் முடிச்சு பாலிஷிங் பஃபிங் முடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம். இந்த வண்டி ஒரு VIP வண்டின்னு தான் நானே ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன். நானே கொஞ்சம் எனக்கு என்னன்றது தெரியுன்றதுக்காக பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் காமிக்கிறேன் எப்படி நாங்கள் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறோன்றதை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதை ஜஸ்ட்டு குறிக்கிறேன். என்னென்ன கம்ப்ளைண்ட் இங்கெல்லாம் க்ளைம் பண்ணணும், இங்கெல்லாம் க்ளைம் பண்ணணும். ஸோ டெக்னீஷியனுக்கு தெரிய வரும். யாராவது ஒருத்தவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இன்னொருத்தவங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக தெரியும், ஒரு சிலது வந்து சைட்லேருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் பார்த்து தான் பிடிச்சி தான் தருவோம். பெயிண்ட் ஒய்யுது. ஸோ இதை பார்க்கணும். ஒரு மாதிரி பார்த்தாச்சு. இப்போ இந்த டோரில் ஒரு 3 கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் சின்ன கம்ப்ளைண்ட் தாங்க, ரொம்ப பெரிய கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் நேக்கடைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாது நார்மலாக பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் எங்களுக்கு ஒரு சைடில் பார்க்கும்போது ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். Within my cup, I keep it juicy. I used to be like that.
வண்டியில் என்னென்ன வேலை இருக்குன்றது புரிச்சிட்டேன். ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் 10 இடம் பார்த்தீங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணுற வேலைலாம் இல்லை, எதுவும் ரொம்ப பெரிய வேலை தான் இல்லை. ஜஸ்ட் கட் பண்ணி பாலிஷ் பண்ணால் போதும். பாலிஷ் கரெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதான் சொல்லிட்டேன். இப்போ விண்ட்ஷீல்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் நான் வண்டி வரும்போதே காமிச்சிருப்பேன். விண்ட்ஷீல்டில் வாட்டர் மார்க் அப்படியே இருக்குது. மிச்சம் ஃபுல் பாடி ரெடி ஆகிடுச்சு. அலாய்ஸ்லாம் ஓகே. க்ளீனிங் நிறைய இடத்துல பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாம் முடியும். இங்கே இந்த கேப்பும் பார்க்க சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே என்ன பண்ணும், இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஃபிட் பண்ண முடியுமான்றது பார்க்குறத செட் பண்ண சொல்லியிருக்கேன். இன்ஜின் பேலாம் ரெடி. ஸோ இதையும் ஒழுங்காக மாட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் மாட்டிடுவாங்க. அவ்வளோதாங்க, பார்ப்போம். ரெடி ஆகிட்டு இருக்குது. வண்டி எனக்கு கொடுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே, எல்லாமே நாலு போர்டு அப்படின்னா வண்டி எனக்கு கொடுத்துவாங்க. இவங்க நாளைக்கு காலையில் கொடுத்து என்ன இருக்கும். ஸோ கைஸ், வண்டி ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாமே பண்ணிட்டோம். நாங்கள் சொன்ன மாதிரி பிபிஎஃப்லேருந்து ரெஸ்ட் ஒர்க்கும் பார்த்தாச்சு. வண்டி ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டி வரும்போது எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் பிபிஎஃப் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் டிங்கர் அப்படியே நம்ம நேம் போர்டு அப்படியே ரிஃப்ளெக்ஷனில் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னடா அப்படியே மூணு ரிஃப்ளெக்ஷன் அதில் க்ளீனாக தெரியும். இதை வச்சு அவங்கள்ட்ட பேசலாம். ஸோ அந்தளவுக்கு தான் வண்டி வந்து நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பாருங்கள், நாங்கள் நிறையா கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தோம் உங்கள்கிட்ட. இந்த கேப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த கலரோட டோன்ஸ் பாருங்கள். டோன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. எல்லா டோன்ஸும் தெரிஞ்சுங்களா பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. எல்லா ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே. ப்ளஸ் வந்து மேலே ரெஸ்ட் இருந்துச்சு, மேலே ரெடி பண்ணியாச்சு. வந்துட்டு இங்கேயும் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃபுல் இன்டீரியர் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு சைடில் பாருங்கள், இப்போ ஃபுல்லாக க்ளீன். நீங்களாம் பார்க்கும்போது ஃபுல்லாக ரெஸ்ட் இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து பிபி போட்டுனா கரெல்லாம் வந்துருக்கும். எல்லாமே பண்ணிட்டோங்க. ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. அலாய் வீல் பெயிண்ட் அடிச்சிச்சு. அலாய் வீல் பாருங்கள், க்ளீனாக பெயிண்ட் அடிச்சு அதே ஏதாவது மாட்டியாச்சு. வண்டி பிஃபோர் பாருங்கள் எப்படி வந்து எந்த லெவலில் வந்து எப்படி முடிச்சு கொடுத்துருக்கோம். இதில் எவ்வளோ இன்புட்ஸ், எவ்வளோ ஒர்க்கு உள்ளே போயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹியூமன் எஃபெக்ட் அதில் இருக்குது, இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு. ஸோ ப்ளீஸ் வண்டியை வந்து இன்கேஸ் நீங்கள் பிபிஎஃப் போடுறீங்கன்னா பார்த்து போடுங்க. பிபிஎஃப் போடுறதுக்காக சீப் பிபிஎஃப் போடாதீங்க. உங்களை யாராவது ஸ்கேம் பண்ணுறதா கூட பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் 2 டைமும் நீங்களும் ஏமாந்துடக்கூடாது, உங்களை ஏமாற்றவும் கூடாது யாருமே. ஸோ அதனால் மேக் ஷூர் நீங்கள் நல்ல பிபி போடுறீங்கன்னு பாருங்கள். நல்ல பிபி போடுறீங்கன்னா அவங்களே ஆன்லைனில் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம ஃபைட் பண்ணலாம், லீகல் கேஸ் கூட போடலாம். இதுவே நார்மலாக தான் பண்ண முடியாது. ஸோ போடும்போது சூஸ் ரைட் அப்ளிகேட்டர். நல்ல கடையில் போங்க. போடுற அந்த என் கடையில் வர கூட பண்ணலாம். வெளி கடையில் போகிறீங்கன்னா நல்ல கடையில் போடுங்க. ஏன்னா 5 வருஷம் கழிச்சு இன்னும் நம்ம மார்க்கெட்டில் நிறைய வண்டி ஃபேக்காக சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வண்டியாக பாடி ஷாப்ஸ்க்கு போக ஆரம்பிக்கும் இன்னொரு 4-5 இயர்ஸ் கழிச்சு. ஸோ இது வந்து ஒரு டைம் பாம் மாதிரி தான் உங்கள் வண்டிக்கு. இப்போ தெரியாது, லேட்டராக வெடிக்கும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் பிபிஎஃப் போடணும்னா நல்லா செலவு பண்ணி போடுங்க. இல்லை போடவே போடாதீங்க. அதுக்காக நம்ம வண்டி போடணும் அப்படின்றதுக்காக போட்டு வண்டி வீணாக்கிடாதீங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் கொடுங்க.